மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தல் வயநாடு இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை முதல் எண்ணப்பட்டு வருகின்றன. இதில் மகாராஷ்டிராவில் ஆட்சி அமைக்கப் போவது யார், ஜார்க்கண்டில் கள நிலவரம் என்ன, பிரியங்கா காந்தி வெற்றி குறித்த விவரங்களை தொலைபேசி வாயிலாக எமது மூத்த செய்தியாளர் பிரவீன் பிலிப் வழங்க கேட்கலாம். பிரவீன், இந்த இடைத்தேர்தலான வாக்கு எண்ணிக்கை இந்திய அரசியல்ல எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதை போல பெரும் எதிர்பார்ப்பை எதிர்நோக்கியிருந்த மகாராஷ்டிரா மற்றும் ஜார்க்கண்ட் தேர்தல் முடிவுகள் தற்போது வெளியாயிருக்கக்கூடிய நிலையிலே என்டிஏவுடைய இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநிலத்தை பொறுத்தவரை என்டிஏ கூட்டணி இருக்கக்கூடிய மகாயுதி என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டணி மெகா வெற்றியை தற்போது தீர்மானித்திருக்கிறது. ஏறக்குறைய மகாராஷ்டிராவை பொறுத்தமட்டில் 288 இடங்களில் ஏறக்குறைய 221 இடங்களுக்கு மேலாக முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மகாயுதி என்று சொல்லப்படுகிற மெகா கூட்டணி தன்னுடைய வெற்றியை தீர்மானித்திருக்கிறது மகாராஷ்டிராவை பொறுத்தமட்டில். அதனை அடுத்து காங்கிரஸ் கூட்டணியை பொறுத்தவரையில் ஏறக்குறைய 52 இடங்களுக்கு எதிராக ஏறக்குறைய இடங்களை பெற்று இருக்கக்கூடிய இது தற்போதைய 12 மணி அளவில் இருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிற நிலவரங்கள் ஏறக்குறைய ஒரு சில தொகுதிகள் முன்னிலை வகுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. என்றாலும் கூட மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டில் என்டிஏ கூட்டணி மீண்டும் தன்னுடைய வெற்றியை தீர்மானித்திருக்கிறது என்று சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால் ஊடகங்கள் எல்லாம் ஒரு கருத்து கணிப்புகள் எல்லாம் வெளியிட்டது. மகாராஷ்டிராவை பொறுத்த மட்டில் பாஜக வெற்றி பெறும் என்று சொல்லி ஏறக்குறைய அதனுடைய கூட்டணி ஏறக்குறைய 145 160 இடங்களை பெறும் என்றெல்லாம் கணிக்கப்பட்டது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஏறக்குறைய 221 இடங்களுக்கு மேலாக தற்போது முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறது என்று சொல்கிற பொழுது ஆளும் பாஜக அரசுக்கு மேலும் வெற்றி மகுடத்தை சூட்டி இருக்கிறது மகாராஷ்டிரா என்ற வகையான முடிவு காண முடிகிறது. அதே போல நம்ம ஜார்க்கண்டுக்கு வருவோம் என்று சொன்னால் ஜார்க்கண்டை பொறுத்த மட்டும் ஏறக்குறைய 81 தொகுதிகளை உள்ளடக்கிய ஜார்க்கண்ட் தொகுதியில் 41 இடங்களை பெறுகிறவர்கள் ஆட்சி படத்தை அலங்கரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். எனவே அந்த நிலையை பொறுத்த மட்டும் அங்க இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியுடைய அங்க அந்த மாநிலத்தை பொறுத்த மட்டும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா என்று சொல்லப்படுகிற JMM என்ற கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய அந்த கூட்டணி ஏறக்குறைய 49 இடங்கள் மேலாக பெற்று முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து பாஜக ஏறக்குறைய 31 இடங்கள் வென்று நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஜார்க்கண்ட் மாநிலத்தை பொறுத்த மட்டிலே இந்தியா கூட்டணி வெற்றியை தீர்மானித்திருக்கிறது என்றதான செய்தி பார்க்கிறோம். அதே போல மிகப்பெரிய அளவில் பரபரப்போடு எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் இந்த இடைத்தேர்தல் களங்களில் இருக்கக்கூடிய வயநாடு தொகுதியை பொறுத்த மட்டில் ராகுல் காந்தியுடைய சகோதரியா இருக்கக்கூடிய பிரியங்கா காந்தி போட்டியிட்டார். அந்த தொகுதியிலே வெற்றி வாய்ப்புகள் என்ற விஷயம் மிக பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறார் என்று சொல்லலாம். பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்தித்த பிரியங்கா காந்தி ஏறக்குறைய 5,07,000 வாக்குகளுக்கு முன்னிலை பெற்றிருக்கிறார் என்பதான செய்தி இருக்கு. அவரை எதிர்த்து போட்டியிட்டு சிபிஐ உடைய வேட்பாளர் ஏறக்குறைய 1,20,000 வாக்குகள் மட்டுமே பெற முடியக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது சத்யன். எனவே சத்யனுக்கும் அவருக்குமான இடைவெளி என்பது ஒரு 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலாக பிரியங்கா காந்தி முதல் முறையாக தேர்தல் களத்தை சந்தித்தாலும் மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை பெற்றுவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறார். எனவே ராகுல் காந்தி ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற பொழுது இப்பொழுது பிரியங்கா காந்தியும் நாடாளுமன்றத்திற்குள் காலடி எடுத்து வைப்பதற்கான ஒரு வெற்றி முகாந்திரத்தை தந்த ஒரு தேர்தல் களமாகத்தான் வயநாடை பொறுத்த மட்டும் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயங்கள் ஏறக்குறைய இடைத்தேர்தல் என்பது ராஜஸ்தான் தொகுதியிலே 7 தொகுதிகள் நடைபெற்று அந்த தொகுதியை ராஜஸ்தானை பொறுத்தமட்டில் ஆளும் மாநில கட்சிகளுக்கு பெரும்பாலான வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உத்தரப்பிரதேசத்தில் நடைபெற்ற 9 தொகுதிகளை உள்ளடக்கிய இடைத்தேர்தல் களத்தில் ஏறக்குறைய பாரதிய ஜனதா கட்சி 5 இடங்களிலும், சமாஜ்வாடி கட்சி 3 தொகுதிகளிலும், JRDA என்று சொல்லப்படுகிற அந்த கட்சி 1 இடங்களிலும் முன்னிலையை வகித்துக் கொண்டிருக்கிறது. எனவே உத்தரப்பிரதேசத்தில் ஒவ்வொரு மாநிலங்களும் இடைத்தேர்தல் நடந்த களங்களில் இருக்கக்கூடிய ராஜஸ்தானாக இருக்கலாம், உத்தரப்பிரதேசமாக இருக்கலாம், மேற்கு வங்காளமாக இருக்கலாம், பீகாராக இருக்கலாம், அந்தந்த மாநில கட்சிகள் தன்னுடைய வலிமையை மீண்டும் பறைசாற்றி இருக்கிறது இந்த தேர்தல் களத்தில். குறிப்பாக மேற்கு வங்காளத்தை பொறுத்தமட்டில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஏறக்குறைய 6 இடங்களில் பெற்று முன்னிலை வகித்திருக்கிறது என்பதான செய்தி இருக்கிறது. அந்த இடைத்தேர்தல் 6 தொகுதிகளில் 6 இடங்களும் அவர்களுக்கான வாய்ப்பாக இருக்கிறது. பீகாரை பொறுத்தமட்டில் பிரசாந்த் கிஷோர் என்று சொல்லப்படுகிற அரசியல் தேர்தல் விமர்சகராக கருதப்பட்டு பல்வேறு கட்சிகளுக்கெல்லாம் தேர்தல் வியூகங்களை வகுத்து தந்தவர் இந்த தேர்தல் களத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்திருக்கார் என்பதான செய்தியும் பார்க்க முடிகிறது. எது எப்படி இருந்தாலும் மகாராஷ்டிரா ஜார்க்கண்ட் தேர்தலை பொறுத்தமட்டில் மிக அளவில் எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்களில் மகாராஷ்டிராவில் என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சி படுத்தி அழைத்து வெற்றி பெற்றிருக்கிறது என்ற செய்தி இருக்கிறது. எனவே அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஏக்நாத் ஷிண்டே அவர்கள் மீண்டும் முதல்வராக வாய்ப்பு இருக்கிறது என்பதான செய்திகள் பார்க்கப்படுகிறது. இதுவே அதற்கான அதிகாரப்பூர்வ செய்திகள் விரைவில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஜார்க்கண்டை பொறுத்த மட்டில் JMM என்று சொல்லப்படுகிற ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி தலைமையிலான கூட்டணி 49க்கும் மேற்பட்ட இடங்களை வெற்றிருக்கிறது. இந்த தேர்தல் கணிப்புகளை எல்லாம் விட மக்களுடைய சக்தி மகத்தான சக்தி என்ற ஜனநாயக கடமையை பிரதிபலித்திருப்பதை காண முடிகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரவீன் பிலிப்.